ரஹ்மானிர் ரஹீம். இந்த இஸ்திக்ஃபார் எப்போமா ஓதணும்? அதாவது இருப்பில், அதாவது எத்தனாவது இருப்பில்? ஒரு 4 ரக்காயத்துக்கு 2 இருப்பு அப்படின்னா இருப்பில் வெறும் அத்திஹாத்து மட்டும் தான் ஓதணும். 2வது இருப்பில் தான் நம்ம என்ன செய்யணும்? இந்த அத்திஹாத்துக்கு அப்புறம் சலவாத்து ஓதணும். சலவாத்துக்கு அப்புறம் இந்த இஸ்திக்ஃபார் ஓதணும். அதுக்கப்புறம் இந்த இஸ்திக்ஃபார் ஓதணும். சரிங்களா? இப்போ ரெண்டு ரக்காயத்து தான் இருக்குது. 2 ரக்காயத்தில் ஃபஜருக்கு தான் வரும். சரிங்களா? அப்போ அதுக்கு ஒரு இருப்பு தான். அப்போ ஒரு இருப்பில் நம்ம என்ன செய்யணும்? 4மே என்ன செஞ்சிடணும்? ஓதணும். புரியுதா? மஹரிபில் 2 இருப்பு இருக்குது. புரியுதா? அதாவது மஹரிபில் 3 ரக்காயத்து, அப்போ 2 இருப்பு இருக்குது. அதே மாதிரி இஷாவுக்கு வித்ருக்கு 3 இருப்பு இருக்குது இல்லையா? 3 ரக்காயத்துக்கு 2 இருப்பு இருக்குது. அதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு 2 ரக்காயத்துக்கு என்ன செய்யணும்? 2 ரக்காயத்துக்கு மேலே இருந்தால் என்ன செய்யணும்? 2 இருப்பு வரும். அதில் ஃபஸ்ட் இருப்பில் வெறும் அத்திஹாத்து மட்டும் ஓதணும். 2வது இருப்பு சலாம் கொடுக்கும்போது தான் என்னது? இந்த 4 துவாவையும் நம்ம செய்யணும், ஓதணும். பாருங்கள், இஸ்திக்ஃபார் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. அல்லாஹும்ம ஷத்து வந்திருக்கு பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி ஷத்து வந்திருக்கு. நல்லா குன்னா செய்யணும். குன்னா செய்யணும். சரிங்களா? இன்னி வலம்து இது வள்ளி நம்ம சொல்லுங்கள். இது சாதாவாக சொல்லுங்கள். இது இல்லாமல் வலம்து நப்சி உல்மங் கசீரா இங்கே நிப்பாட்டுறோம். அதனால் ரா நீட்டுறோம். சரிங்களா? நிப்பாட்டாமல் ஓதுனா என்னது? கசீராவு வலா அப்படின்னு போயிடணும். ரவுன்னு ஓதிடணும். சரிங்களா? நம்ம நிப்பாட்டுறோம். ஸோ கசீரா. ஒன் மோர் பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி ஒலம்து நப்சி ஃபா வைங்க, பா வைக்காதீங்க, ஃபா வைங்க. நப்சி லுல்மங் கசீரா வலா கைன் வைங்க, யாகு ஃபிருஸ் இந்த ராவோட ஜாலை சேர்த்துருங்கம்மா. யாகு ஃபிருஸ் ஜுனூப இந்த ஷத்து இருக்குது. ஸோ அழுத்துங்க. யாகு ஃபிருஸ் இல்லா அங்த் இந்த சுக்குன்னு வச்சு நிப்பாட்டுறோம். சரிங்களா? இல்லா அங்த் ஃபர்ஃபிர்லி மஃபிரத்தம் தன்வீனுக்கு மீம் சேர்த்துங்க. மஃபிரத்தம் மின் இங்கே குன்னா செய்யக்கூடாது. இல்ஹார் மின் யுந்திக்க இங்கே இக்ஃபா யுந்திக்க வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். ஒன் மோர் பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி வலம்து நப்சி இங்கே என்னது? யாய மதாருக்கு நீட்டுறோம். சரிங்களா? லுல்மங் கசீரா வல்லா யாஃபிரு ஸுனூப இல்லா அங்த் ஃபர்ஃபிர்லி அங்தன் கூட ஓதிக்கலாம். சரிங்களா? அங்த ஃபர்ஃபிர்லி மஃபிரத்தம் மின் யுந்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். இந்த லாஸ்ட்டில் சுக்குன் வச்சு நிப்பாடுறோம். சரிங்களா? மீனிங் பாருங்கள். அல்லாஹ்வே எனக்கு நானே அதிகமாக தீங்குகளை செய்து கொண்டேன். உன்னை தவிர பாவங்கள் மன்னிப்பவர் வேறு யாரும் இல்லை. எனவே என்னை மன்னிப்பாயாக, எனக்கு அருள் புரிவாயாக. நீயே மன்னிப்பவனாகவும் கிருபை செய்பவனாகவும் இருக்கிறாய். இஸ்திக்ஃபார் அப்படின்னா என்னதுமா? பாவ மன்னிப்பு தேடுதல். நம்ம அத்திஹாத்தில் உட்காந்து என்ன செய்யணுமோ இது துவா ஓதுறோம். சரிங்களா? இது அத்திஹாத்து தான் ஓதணுமா அப்படின்னா அத்திஹாத்தில் ஓதுறோம். நம்ம சம்டைம் துவா கேட்கும் போது என்ன செய்யலாம்? இது கூட ஓதிக்கலாம். இது இந்த மீனிங் பார்த்தா எப்படி இருக்குது? அல்லாஹ்வே எனக்கு நானே அதிகமாக தீங்களை செய்தேன். நான் என்ன செஞ்சுருக்கேன்? தீங்கு நானே அதிகமாக செஞ்சுருக்கேன். உன்னை தவிர மன்னிப்பவன் யாராச்சும் இருக்காங்களா? அல்லாஹ் தவிர மன்னிப்பவன் யாருமே இல்லை. அதான் அவன்கிட்ட சொல்கிறோம். நம்ம அல்லாஹ்கிட்ட பேசுகிறோம். புரியுதா? நீ மன்னிப்பவனாகவும் கிருபை செய்வவனாகவும் இருக்கிறாய். அல்லாட்ட நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ் புகழ்ந்தால் தான் அல்லாஹ்க்கு பிடிக்கும். ஸோ என்ன செய்யணும்? நீ மன்னிப்பவனாகவும் கிருபை செய்வனாக இருக்கிறாய் சொல்லிட்டு நம்ம அத்திஹாத்தில் ஓதுறோம். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இந்த இஸ்திக்ஃபார் பார்க்கலாம்.